இல்லை பாஸ், எனக்கு என்னென்னா நான் வந்த பர்பஸ் முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங். எதுக்காக வந்தனோ அதை நான் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. நான் இந்த தடவை கேஷ் பாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகலான்னு தான் இருந்தேன். அப்படி இவங்க இந்த டாஸ்கில் வந்து நைட்டே போகணுன்னு சொல்லும்போது சரி நான் தான் வாலண்டியர் பண்ணேன். அதுக்கப்புறம் பாஸ் எனக்கு இந்த நிஜமாலே சொல்கிறேன் பாஸ், எது ஸ்ட்ராங் கேம், எது இந்த கேம் அந்த கேம், எந்த கேமுமே தெரியாது பாஸ். எனக்கு ஏதோ ரொம்ப ஹார்ட்டில் தோணுச்சு, நான் ஒன்று பண்ணேன். நீங்கள் ஒரு தடவை கூப்பிட்டு பிளாக் ஒயிட்டாக இருக்காது க்ரேயாக இருந்தீங்க. சரி கொஞ்சம் நம்ம லிமிட்டை தாண்டி விஷயங்களும் பண்ணேன், அவ்வளோதான். இவங்க சொல்கிறதெல்லாம் எனக்கு ஒரு பயமாகவும் இருக்குல்ல பாஸ். நான் இங்கே இருக்கேன், என் ஃபேமிலியாவை பாவம், என் ஒய்ஃபு அம்மா அப்பா என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்களோ, அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, இது எல்லாமே ஒரு பயம். இப்போ நான் போனால் எல்லோரும் என் மேலே என்ன நிலமையில என் ஃபேமிலி இருக்கும், அவங்க என்னால் அசிங்கப்பட்டுட்டு இருக்காங்களா வெளியில் அப்படின்றது. அண்ட் ஆல்சோ இப்ப நான் இறங்கினாதான் பிரஜனுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் கிடைக்கும்னா நான் இறங்கி தான் ஆகணும். அப்ப நான் அதுக்கு தான் இருக்கேன். இல்ல இந்த பிளாட்ஃபார்மை விட்டுட்டு நான் இருந்த ஒரு யூஸ் இல்லை. அவருக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கையை விட்டு போகுது. சோ வந்து அவருக்காக நான் இறங்கணும்னா நான் குழந்தைங்களை சேஃப்கார்டு பண்ணணும். நான் குழந்தைங்களை ஒரு இடத்துல ஒரு விஷயத்த பேசி செட்டில் பண்ணி சேஃப்கார்டு பண்ணிட்டு பிரஜன் கையை பிடிச்சிட்டு நான் வரேன். என்னோட ஐடியா என்னன்னா நான் உள்ள வருவேன். ஆப்வியஸ்லி வந்து இது ஸ்கில்ஸ் இதெல்லாம் என்னோட ஃபியூச்சர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் போட்டேன். எந்த வீக் எலிமினேட் ஆயிருந்தாலும் நான் சந்தோஷமாக தான் போயிருப்பேன். எனக்கு எலிமினேஷனும் நான் ஃபீல் பண்ணதில்லை, டாஸ்கில் தோக்கிறதும் ஃபீல் பண்ணேன். பட் ஐ வாஸ் ஜஸ்ட் என்ஜாய் த ப்ராசஸ். வழியில் எல்லோரும் வந்தாங்க, அவங்க அவங்க கூட எல்லாம் நார்மலாக பேசிகிட்டு இருந்தேன். என்னமோ கேமுன்றாங்க, எமோஷ்னலாக ப்ரொவோக் பண்ணி அப்படி இப்படின்றாங்க. அதெல்லாம் எனக்கு என்னன்னே புரியலை. இதெல்லாமாடா நம்ம பண்ணிட்டு இருந்தோம், இப்படிலாமாடா தெரியுதுன்ற மாதிரி இருக்குது. எனக்கு எப்படியாவது பிரச்சனை உள்ள கொண்டு வரணும், அது மட்டும் தான் என்னோட தாட்ல இருந்தது. சோ சரி பாஸ், நான் உங்களை கடவுள் மாதிரி நம்பி இருக்கேன், அவ்வளவுதான். You're my top 6. இதென்ன ஜோக்கா? வெளியே போகணுன்னா மக்கள் அனுப்பியிருப்பாங்களே, அனுப்பும்போது போங்க. இந்த வீட்டில் இப்போ எல்லாரும் உள்ள வருவாங்க. அவங்க என்ன பார்த்துட்டு வராங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டு வராங்க, இது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. நீங்களே சொன்னீங்கல்ல எல்லாமே மனசார பண்ணீங்கன்னு. தப்புனா மன்னிப்பு கேட்குறீங்க, கரெக்ட்னா விளையாடுறீங்க. எத்தனாவது நாள் விக்ரம்? 92வது நாள் பிக் பாஸ். தோண்டி தோண்டி தங்கம் கிடைக்கிற நேரத்தில் விட்டு போகிற மாதிரி இருக்கு. என்ன கம்ஃபர்ட் ஜோனா? அதுக்கு தான் உங்களை வச்சு இவ்வளோ பேசி இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னா? இல்லை பிக் பாஸ். உங்களுக்கு எப்படி தெரியும் வெளியே உங்கள் ஃபேமிலி கஷ்டப்படுறாங்கன்னு? நான் சொன்னேன்னா? இல்லை பிக் பாஸ். எதுவாக இருந்தாலும் என் மூலமாக தானே வரணும். ஆமாம் பிக் பாஸ். அப்படி ஏதாவது இருந்தால் நான் சொல்லுவேன்ல, சாண்ட்ராக் சொல்லியிருக்கேன்ல. அப்புறம் அழலாம், தப்பு இல்லை. யூ கேவ் அப் ஒன்ஸ் விக்ரம், ஐ வாண்ட் யூ தென். என்னது ஒவ்வொரு வாட்டி கம்ஃபர்ட் ஜோனில் இல்லாதப்போ கிவ் அப் பண்ணுங்கிறது? கம்ஃபர்ட் ஜோன் இல்லை பாஸ். அப்புறம் இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஐயோ, இது ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் தானே. உங்க பேரு விக்ரமா சாக்லேட்டா? உங்க பேரு விக்ரமா சாக்லேட்டா? விக்ரம். சாக்லேட்னா எல்லாருக்கும் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. விக்ரம்னா 8 பேருக்கு பிடிக்கும், 2 பேருக்கு பிடிக்காது. வீட்டிலேயே அந்த நிலைமை தானே. ஆமாம் பாஸ். நீங்க செய்யற அதனால தான் இங்கேருந்து போகிறவங்க வெளி உலகத்தை என்னால்
ஃபேஸ் பண்ண முடியும் இனி அப்படின்னு சொன்னாங்க. வரவங்க உங்க கான்ஃபிடன்ஸை உடைக்க தான் செய்வாங்க. வேணும்னு உடைக்கல. அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க பெயரை கிளியர் பண்ணணும்னு பார்ப்பாங்க. யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் யுவர் கிரவுண்ட். நீங்க செஞ்சது கரெக்ட்னு மனசார பிலீவ் பண்ணீங்கன்னா ஸ்டாண்ட் யுவர் கிரவுண்ட். விக்கல்ஸ் ஒரு பிளாட்ஃபார்ம் தானே. ஆமாம் பாஸ். எப்படி வர காமெண்ட் எல்லாம் வாவ் என்ன காமெடினா வருது? இல்லை பாஸ். ஒரு சிலது இதெல்லாம் ஒரு காமெடின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க தானே வருது. ஆமாம். அப்போ எப்படி நிறுத்துருவீங்களா விக்கல்ஸை? சரி இல்லை பாஸ். அப்புறம் நீங்களே சொன்னீங்க நான் மன்னிப்பு கேட்குறேன், அதுதான் என் கண்ட்ரோலில் இருக்கு. ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் அவங்க கண்ட்ரோலில் இருக்கு. ஆமாம் பாஸ். நீங்கள் மனசார உடஞ்சி தானே மன்னிப்பு கேட்டீங்க. கண்டிப்பாக பாஸ். அது உங்களுக்கு தெரியும்ல. ஆமாம் பாஸ். பட் நீங்கள் ஒரு ஆக்ஷன் செஞ்சுருக்கீங்கல்ல, அதுக்கு விளைவுகள் இருக்க தானே செய்யும். ஆமாம் பாஸ். அப்புறம் யூ லேர்ன்ட் இட். அந்த லெசன் முடிஞ்சு போச்சு. இன்னும் 2 வாரம் விக்ரம். அப்புறம் நீங்க யாரோ இவங்க யாரோ, அன்லெஸ் யூ சூஸ் அதர்வைஸ். நாளைக்கு உங்க வீட்டில் உங்க முகம் பார்க்கும் கண்ணாடியில் நீங்க முகத்தை பார்க்கும்போது நீங்க சரியா விளையாடி இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுனா your job is done. இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். இதெல்லாம் என் பாடம். அடுத்த முறை நான் ரொம்ப எமோஷ்னல் ஆகும்போது என்ன நான் வரையறுத்துக்கணும் அப்படின்னு நீங்கள் பாடம் கற்றுக்கிட்டீங்க. அவ்வளோதான். இந்த ஷோவை அப்படி தானே பார்க்கும்போது 2 பேர் விக்ரம் உடஞ்சாரு அப்படின்னு சொன்னா 4 பேர் நடிக்கிறான்னு தான் சொல்லுவாங்க. உள்ள வாழ்ற உங்களுக்கு தான் தெரியும். நான் சொல்றது இந்த வீட்டுக்குள்ள இல்ல, உங்களுக்குள்ள. உங்க மனசாட்சியின்படி நீங்க இந்த போட்டியை அணுகி இருந்தா then you should not worry. நாளைக்கு 20 பேர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருப்பாங்க. 5 பேர் உங்க சைடு நின்னா 5 பேர் எதிராக தான் நிற்பாங்க. You have to stand your ground, Vikram. You're not a kid anymore. For me, maybe. Be the man. The boy is gone. பாஸ் எனக்கு ஒரு டவுட்டு தான். ஐ எம் ஸ்டாண்டிங் மை கிரவுண்ட்னா மீ ரிப்ளைங் இஸ் ஸ்டாண்டிங் மை கிரவுண்டா, மீ பீயிங் சைலண்ட் இஸ் ஆல்சோ ஸ்டாண்டிங் மை கிரவுண்டா? உங்களுக்கு எது சரின்னு படுதோ that is standing your ground. In the whole, நீங்க உங்களை நம்புறது is standing your ground. நீங்க மனசார அவங்க சொல்ற விமர்சனங்களுக்கு உட்படலைன்னா ஏத்துக்க வேண்டாம். ஃபீட்பேக் எதுக்கு வருது? ஃபீட்பேக்குங்கிறது கிரிட்டிசிசம், கன்ஸ்ட்ரக்டிவ், டிஸ்ட்ரக்டிவ். ஆனா அவங்க பார்வையில் நீங்க இப்படிதான் அப்படின்னு ஒரு கோட்பாடு இருக்கு. நீங்க போங்க, செல்ஃப் ரிஃப்ளெக்ட். அவங்க சொன்னதுல ஏதாவது நியாயம் இருந்தா ஏத்துக்கிட்டு உங்களுக்குள்ள மாத்திக்கங்க. அண்ட் அது உங்க செயல்ல வெளிப்படும். வார்த்தைகளால 1000 சொல்லலாம், செயல் நடக்கலன்னா அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தமே இல்லை. எவ்ரி வேர்ட் ஹேஸ் வேல்யூ only and only if one follows it up with action. அதனால தான் உங்க சாரி எல்லாம் நான் ஏத்துக்கிறதே இல்லை. அது உங்க செயல தெரிஞ்சா மட்டும்தான் நான் அதை அப்ரிஷியேட் பண்றதும் பண்ணாததும் இருக்கும். எனக்கு உங்ககிட்ட மானே தேனே பொன்மானேன்னு போட்டு பேச முடியாது. முடியும்ல? But that's not you. எனக்கு பாய் வேண்டாம். I want the man. இந்த ஷோல உங்க இன்னர் சைல்டுக்கு வேலையே இல்லை. எப்போ வரும்?
நீங்க உங்களை ஆசுவாசப்படுத்திக்கும் போது இந்த உலகத்துல யாரையும் புண்படுத்தாம யாராலையும் இருக்க முடியாது. பாஸ் எனக்கு அது புரியுது. பட் நான் காலையில் இல்லை whatever அவங்க எந்த டைமில் வந்தாங்களோ அந்த டைம் நான் போன வாரத்துலேருந்தே அந்த மூடில் தான் பாஸ் இருந்தேன். அது எனக்கு போன வாரத்துல இருந்து இல்ல, ம் when you lost control அப்பத்துல இருந்து. ஆமாம். ஏன்னா கில்ட், ம் நான் போய் இப்படி செஞ்சுட்டேனே ம் அப்படிங்கிற கில்ட். ம் நீங்க என்ன கடவுளா? தப்பே பண்ண மாட்டீங்களா? பாஸ் இட் ஃபெல்ட் லைக் பாஸ் ஆமா, இட்ஸ் எவ்ரிபடி, எல்லாருமே இதை கோத்ரூ பண்ணுவாங்க. ஏன் நீங்க உங்க ஒய்ஃபை திட்டினதில்ல? இல்லை பாஸ். வெரி நைஸ். ஸோ யூ வாண்ட் பி த நைஸ் காய். பாஸ் ஐ எம் த நைஸ் கை பாஸ். யூ வாண்ட் டு பி த நைஸ் காய் விக்ரம். ஐ ப்ரூவ்ட் யூ ராங். எஸ். அது வீடு, ஓகே, டெக்கோரம் மெயின்டைன் பண்ணலாம். டெல் மீ an எக்ஸாம்பிள். வெளியே நீங்கள் எப்படி லூஸ் பண்ணீங்க உங்கள் டெம்பர்னு என்னைக்காவது இருந்திருக்கா? என் ஆஃபீஸில் பாஸ் அவ்வளோதான். ஏன் ஆஃபீஸில்? அது ப்ரெஷர் அப்புறம் எக்ஸாக்ட்லி. அண்ட் அங்கே உங்களை யாரும் திருப்பி பேச மாட்டாங்க பிகாஸ் யூ ஆர் த பாஸ். உங்களுக்கு அவங்க உணர்வுகள் என்னன்னு தெரியாது. என்னைக்காவது உட்கார வச்சு பேசி கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இதே ரியாக்ஷன் தான் கிடைக்கும். பட் உங்களுக்கு தெரியும் நீங்கள் கடிந்து கொள்வது எதற்காகன்னு, நீங்கள் திட்டுறது எதுக்காகன்னு உங்களுக்கு தெரியும். பிகாஸ் அவங்க ஃப்யூச்சரும் அதில் டிபெண்ட் ஆயிருக்கு. அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. ஆனால் இங்கே அந்த ப்ரெஷர் கிடையாது. ஒரே ஒரு ப்ரெஷர் தான், உங்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கணும். அதனா மண்டையா ஒர்க் ஷாப்பா விக்ரம்? ஏன் பாஸ் யோசிச்சுக்கிட்டே இருந்தா என்ன பண்ணுறது பாஸ்? இது ஓடுறனால தானே பொழப்பை ஓடுது. நிறுத்தவே ஆமாம், கிரியேட்டிவாக திங்கிங் பண்ணலாம். ஓவர் திங்கிங் பண்ணால் இந்த மாதிரி ஆங்ஸைட்டி, இந்த மாதிரி பயம் இப்படி தான் வரும். நான் முன்னாடி பேசிட்டா இல்லை விக்ரம்? எல்லாம் சரியாயிடும். கரெக்டாக இருங்க. நீங்கள் கரெக்டாக தானே பண்ணுறீங்க. அதனால தான் மக்கள் உங்களை உள்ளே வச்சுருக்காங்க. இல்லைன்னா வெளியே அனுப்பிச்சிருப்பாங்க இல்லையா? இப்படிலாம் பேச முடியாது உங்ககிட்ட. ஐ வில் whack you if you talk like this. சரி பாஸ். ஐயோ Come on விக்ரம், see through it. பாருங்க, இது வெறும் பிம்பம் தான். see through it. புரியல பாஸ். ஈத்ரு விட்னா எந்த வித விமர்சனம் வந்தாலும் see through it. ஒரு விஷயத்தை விட்டு வெளியே வரணும்னா the only way is to go through it, not go around it. ஏன்னா அந்த பாடத்தை கத்துக்கிற வரைக்கும் அதே பாடங்கள் ரிப்பீட் ஆகும். இவங்க சொல்றது என்னைக்கோ ஒரு நாள் யாரோ ஒருத்தர் வேற வேற வகையில் சொல்லியிருப்பாங்க. and that is your lesson. இது ஒரு மேடை. இதை விட பெஸ்ட் சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு கிடைக்காது. இங்கே தான் உங்களை நீங்கள் நிறுத்திக்கணும். இவங்க சர்டிஃபிகேட் கொடுத்தா விக்கல்ஸோட போகுது. இல்லை பாஸ். அது இவங்க சர்டிஃபிகேட் கொடுத்தா உங்கள் அப்பா அம்மா உங்களை ஏற்றுக்க போகிறாங்க. சாச்சா இவங்க சர்டிஃபிகேட் கொடுத்தா உங்கள் மனைவி உங்களை லவ் பண்ண போகிறாங்க. ஆச்சுப்பா. இவங்க சர்டிஃபிகேட் கொடுத்தா உங்கள் ஆடியன்ஸ் உங்களை ஏற்றுக்க போகிறாங்க. இல்லை பாஸ். எல்லாத்துக்கும் பதில் தெரியுதுல்ல, மண்டே ஆட்டுறீங்கல்ல, அப்புறம் என்ன கிவ் அப்? கிவ் அப்புக்கு இல்லை பாஸ். எனக்கு இதுக்கு பேர் என்ன? இன்னொரு ஒரே ஒரு இது நான் சொல்லிடுறேன் பாஸ். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு கிவ் அப்ன்றதை தாண்டி ஐ வாஸ் நாட் ஏபிள் டு திருப்பியும் Forgive yourself. அதனால தான் சொன்னேன், நீங்கள் கடவுள் இல்லை, நீங்கள் ஒரு சாமானிய மனிதன். பிரேக் டவுன், இட்ஸ் ஓகே.
நான் லைஃப்ல யாரும் மேனிப்புலேட்லாம் பண்ணதில்லை. திருப்பி திருப்பி எல்லாரும் சொல்றாங்க, நான் எங்க ஒருவேளை பண்ணிட்டேனா, என்ன பண்ணேன், எப்போ பண்ணேன்? விக்கி, இதைத்தான் சொன்னேன், உங்க வார்த்தைகளுக்கும் செயலுக்கும் சம்மந்தம் இல்லை. Yes, boss. நீங்க என்ன சொன்னீங்க மன சொல்லுங்க. மனசார தான் விளையாடணும்னு சொன்னேன். அவ்வளவுதான். அப்போ மனசார விளையாடினா இந்த ரெண்டாவது கேள்விக்கு இடம் இல்லையே. நான் யாரையும் நம்ப கூட, நான் என்ன நம்பணும்? எக்ஸாக்ட்லி. தவறு செய்வது இயல்பு. உங்க அப்பாவோட பேரை நிலைநிறுத்தணும் என்பது உங்க நம்பிக்கை. அதை நீங்க நிறைவேற்றணும்னா only by being true to yourself. நீங்களே சொன்னீங்க இல்லையா, எனக்கு தெரியாது உங்க ஹிஸ்டரி. உங்க அப்பா அவர் நம்பல, ஒரு தோல்வியை கண்டு துவண்டு போயிட்டார். And that is your pattern. உங்க அப்பா எப்படி பெருமைப்படுவார்? போதும், முடிஞ்சு போச்சு, நல்ல பேரோட வெளியே போயிடலாம் அப்படின்னா பெருமைப்படுவாரா, இல்ல அவரின் தோல்வியை உங்களில் பார்ப்பாரா? இல்லை, Think about it and tell me. இல்ல எதிர்த்து நின்று போராடி வெளியே வரும்போது, தலைநிமிர்ந்து வெளியே வரும்போது பெருமைப்படுவாரா? என்னால் செய்ய முடியாததை என் மகன் செய்தான், நான் விக்ரமின் தந்தை அப்படின்னு சொல்லிக்கிறது தானே பெருமை. Every father lives his life vicariously through his son. லைக் அது நான் இந்த பாயிண்ட் நான் ரொம்ப யோசித்தேன். இந்த வார்த்தைகள் காலையில் சொல்கிற முன்னாடி மேடும் ப்ரௌடுன்னு தான் பாஸ் நான் ரொம்ப நினைக்கிறேன். அதனால தான் இந்த இடத்துக்கு நான் இந்த முடிவுக்கு நான் வந்தேன். வாட் எவர் ஐ டிட், ஓகே, மேட் இம் ப்ரௌட். சரி, நம்ம மத்தியில் ஒரு பெட் வச்சுக்கலாம். வாட் எவர் இஸ் யுவர் டிசிஷன். வீட்டுக்கு போய் நான் சொன்ன இந்த வார்த்தைகள் ஞாபகம் இருக்கு இல்லையா, சிட் டவுன் வித் யுவர் ஃபாதர் அண்ட் டாக் டு. ஓகே, இப்போ சொல்லுங்க. இல்லை பாஸ், நான் ஆக்சுவலாக பிபி டீமுக்கும் உங்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு நன்றி சொல்லணும்னு நினச்சிட்டே இருப்பேன். ஏன்னா எங்கள் அப்பா என்னை பார்த்து என் ப்ரௌடுன்னு சொன்னதே இங்கே வந்து தான். அதுக்கு முன்னாடி அவர் என் பர்ஃபார்மன்ஸை பார்த்ததே இல்லை. நான் நல்ல பர்ஃபார்மர்னே அவர் தெரியாது, ஏதோ பண்ணுறான்னு நினச்சிட்டு இருப்பார். ஸோ அதுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி, ஏதாச்சும் ஒரு பெரிய மூமெண்ட்டோட தேங்க்யூ ஏன் இப்போ சொல்லுங்க, கேட்குறேன். தேங்க்யூ பாஸ். நான் எனக்கு அந்த ஒரு கேரக்டர் கொடுத்ததா அவர் அவ்வளோ பெருமையாக, ஐயோ அவர் 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 பெருமைப்படுறதை நான் வந்து அப்படியே கண்ணால் பார்த்தேன். அது வந்து எனக்கு அங்கேயே நான் வந்து அந்த வீக்கெண்டே எலிமினேட் ஆயிருந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷமாக, என்ன சொல்கிறது பாஸ், எனக்கு பாஸ் எனக்கு நிஜமாலே சொல்கிறேன் பாஸ், எனக்கு கப்பு மேலே நிஜமாலே ஆசை இல்லை பாஸ். அது நான் இப்போ கப்புக்கா பேசுகிறேன். இல்லை, நீங்கள் கப்பு வாங்குங்க, வாங்காம போங்க, பணம் எடுங்க, எடுக்காம போங்க. ஐ டோன்ட் கேர். ஆல் ஐ கேர் இஸ் அபவுட் மை விக்ரம் ஸ்டாண்டிங் டால், பீரியட். ஐ வில் டூ தட் பாஸ். நான் டாஸ்க்லாம் விளையாடிடுறேன் பாஸ். எனக்கு இன்னும் ஒரு வாரம் விக்ரம் நீங்க உட்காந்து அழுது புலம்புனா கூட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வராது. வீட்டுக்கு போய் ஒருவேளை கிவ் அப் பண்ணி வீட்டுக்கு போய் உங்க எபிசோடெலாம் பார்க்கும்போது நம்ம எதுவுமே செய்யலையே, மற்றவங்க சொல்றதை கேட்டு விட்டுட்டோமே, அதை விட பெரிய கில்ட் இருக்கவே இருக்காது. உங்களை வாழ்க்கை ஃபுல்லாக கொன்னுடும். பாஸ் நான் நிஜமாலே சொல்கிறேன், எனக்கு ஒரு நான் இவங்க சொல்கிறான் வியானா சொன்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது பாஸ். இவ எதையாச்சும் சொல்லிட்டே இருப்பா, அதுக்கெல்லாம் அதுக்கு நான் ஃபீல் பண்ண, நான் இல்லைன்னு சொல்லல வரல. அவள் இப்போ தானே சொன்னான். இவ வந்து பேசும்போதே நான் காலையில் சொன்னதுக்கு காரணமே
எனக்கு நிஜமாலேயே பாஸ் நான் இன்னொன்னு யோசிச்சேன், இது ரொம்ப தேவை. நான் எப்படி டாப் 6 வந்தேன், அதுவே எனக்கு அவ்வளோ ஒரு மக்கள் அண்ட் எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க அவங்க மனசை ஜெயிச்சிருக்கீங்க. அதான் அது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, எனக்கு நிஜமாலே நான் வந்த பர்பஸ் ஐ ஹவ் அச்சீவ்ட் மை வாட் எவர் ஐ கேம் டு டூ அப்படின்ற அந்த ஒரு இடம் நான் வந்துருச்சு பாஸ். ஓகே, அதனால தான் நான் அந்த இடத்துக்கு நகர்ந்தேனே தவிர்த்து இவங்க சொல்றது இது என்ன ஹர்ட் பண்ணுது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் இந்த முடிவுக்கு நான் வந்த காரணம், நான் எதுக்கு பிக் பாஸ் வரணும்னு நினைச்சேனோ அது நான் பண்ணிட்டேன். அதனால நான் அதான் சொல்லல, இந்த டாஸ்க் அவர் இப்படி சொன்னா நான் சொன்னேன். இல்லாட்டி கேஷ் பாக்ஸ் இது படிச்சிருப்பாங்க, நான் கேஷ் பாக்ஸ் எடுத்துட்டு எந்த ஒரு மணி எடுத்துட்டு போகலான்னு சொன்னேன். இதை எனக்கு தெரியும் அது நான் அப்படி சொல்லக்கூடாதுன்ற அளவுக்கு ஷோல சொல்லக்கூடாத அளவுக்கு இது இருந்துச்சு. நீ கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டேன். இது எனக்கு போன வாரம் நான் ஸ்ட்ராட்டஜி போட்டது, நான் அது பண்ணது எல்லாமே வின் பண்ணும் எல்லாமே பண்ணது எனக்கு உங்களுக்கு நான் ஒரு வாக்கு கொடுத்துருந்தேன். அதுக்காக தான் நான் இப்போ வெளில போய் நான் ப்ளே பண்ண தான் போறேன். ஆனா நான் கேஷ் பாக்ஸ் எடுத்தேன்னா நான் கிவ் அப் பண்ணதான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க.